ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் எக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 10 முட்டையை எடுத்து வேக வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். 2 நறுக்கிய பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வறுந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்லிம்மில் வச்சு இப்போ 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா மாதிரி செஞ்சுக்கலாம். கொதிச்சதும் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா உள்ள இறங்குற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து கடைசியாக பெப்பரை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான எக் பெப்பர் ஃப்ரை ரெடி. பாயில்டு எக் மாத்திரம் சாப்பிடாதவங்களுக்காக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குக் பண்ணி தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.